இந்த கார்கிலை தாக்குவதன் மூலமாக லடாக்கை தனிமைப்படுத்த முடியும், காஷ்மீரை நம்ம கைப்பற்ற முடியும் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தான் வகுத்த திட்டம். இந்த காஷ்மீரில் கார்கிலில் யுத்தம் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கார்கிலில் மேடு பள்ளம் கரடு முரடாக இருந்த பாதையில் முதல்ல பாதை அமைத்து கொடுத்த பெருமை யாருக்கு உண்டு தெரியுமா? நம்முடைய தமிழருக்கு தாங்க உண்டு. அவர் பேர் தங்கவேலு அப்படின்னு ஒரு பேர். அவர் தான் முதல்ல கார்கிலில் வந்து ஒரு பெரிய பாதையை வந்து அவர் வந்து அமைக்கிறார். இங்கே அடிக்கடி பனி பொழிவுகள் நடக்கும், பனி சரிவுகள் நிறைய நடக்கும். நீங்கள் மண் சரிவு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அப்போது அதேமாரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பனிச்சரிவுகள் நிறைய இருக்கும். அப்போ எப்படி அவங்க தப்பிப்பாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு மேலே பனி வந்து கொட்டும், ஒரு 10 அடிக்கு பனி வந்து மூடிடுமா. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களா, தங்களுடைய உடம்பையே தாயின் கருவறைக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தங்களுடைய உடலை எல்லாம் குறுக்கி கொண்டு தலைப்பகுதியில் மேலே மட்டும் இப்படியே செய்து பனி வந்து மேலே மட்டும் இல்லாத மாதிரி அவங்க ஒரு 10 நிமிஷம் பண்ணுவாங்களாம். தலைக்கு மேலே ஒரு அடி இடம் மட்டும் பனி இல்லாத அளவுக்கு ஆக்கிக்கிடுவாங்க. அதுக்கு மேலேருந்து ஒரு 10 அடிக்கு அவங்களுக்கு பனி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இருக்கிற அந்த கேப் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை சுவாசிச்சுக்கிட்டு தான் 2 நாள் 3 நாள் ஆனாலும் அவங்க உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அவங்க இருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா மேலே அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த காற்று, அந்த ஈரப்பதம், அங்கே நீங்கள் சுவாசித்தாலே எதை தான் சுவாசிப்பீங்கன்னா குளிர்ந்த காற்றை தான் சுவாசிப்பீங்க, நீரை தான் சுவாசிக்கணும். அப்படி ஒரு குளிர் அடிக்கக்கூடிய அந்த இடத்துல கூட அந்த ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பனிப்பாறைகள் வழியாக உள்ளே ஊடுருவி வரும்.